அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 டெஸ்ட் கோட் 124 த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 மே 2025 தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய 60 முக்கிய வினா மற்றும் விடைகளை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் 45% நம்ம எடுக்கணும். 60 மார்க்கு அப்படின்னா நம்ம குறைந்தது அதில் 27 மார்க் எடுக்கணும். 40 மார்க்குன்னா அதில் நம்ம குறைந்தது 18 மார்க் எடுக்கணும். அதுதான் நம்ம எலிஜிபிள் மார்க்கு. இப்போ நம்ம 124க்கான அப்ஜெக்டிவ் டைப்புக்கான மாதிரி வினாத்தால் பார்க்கலாம். முதல் வினா, சிறப்பு பணியேற்பிடை காலம் எத்தனை நாட்களுக்கு மிகையாக கூடாது? விடை 30 நாட்கள். கணக்கின் மீது வாக்கெடுப்பு என்பது எப்போது தேவைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 4 ஆப்ஷனுமே ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வரவு செலவு கணக்கு சட்டம் மார்ச் 31க்குள் முடியாத நிலையில் அப்போது தான் நம்ம கணக்கின் மீது வாக்கெடுப்பு தேவை. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஓய்வூதிய வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. வயது முதிர்வு ஓய்வூதியம், விருப்ப ஓய்வூதியம், இயலாமை ஓய்வூதியம், ஈடுசெய் ஓய்வூதியம், கட்டாய ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம், இது எல்லாமே வரும். லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம், எல்பிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன் ஊதிய சான்றினை வழங்குபவர் யார்? டிராயிங் ஆஃபீஸர் தான். இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் அப்படின்னா நமக்கு ஹெட் மாஸ்டர் தான் டிராயிங் ஆஃபீஸர். அவங்க தான் கொடுப்பாங்க எல்பிசி. பணம் பெறும் அலுவலர். தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ள ஒரு ஊழியரின் பிழைப்பூதியம் இத்தொகைக்கு சமமானதாக பெற தகுதியுடையவராவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை தற்காலிக பணி நீக்கம்ல அதில் நிறைய விதிமுறைகள் இருக்கு. அடிப்படை ஊதியத்தில் 50%. ஒப்பந்ததாரர் ஒருவர் மதிப்பீட்டு தொகையில் எத்தனை சதவிகிதம் பிணை வைப்பு தொகை செலுத்த வேண்டும்? விடை 1%. அலுவலக மாதாந்திர செலவினம் யாரிடையே ஒத்திசைவு செய்யப்படுகின்றது? விடை டிராயிங் ஆஃபீஸர் அண்ட் ட்ரெஷரி. பணம் பெறும் அலுவலர் மற்றும் கருவூலம். பணம் பெறும் அலுவலரால் பெறப்படும் தற்காலிக முன்பணம் எத்தனை மாதத்திற்குள் சரி கட்டப்பட வேண்டும்? விடை 2 மாதங்கள். இந்த டெம்பரவரி அட்வான்ஸ் ஓய்வூதியம் தொகுத்து பெறல், இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் பிடித்தம் எத்தனை ஆண்டுகளில் முடிவடைகின்றது? விடை தொகுத்து பெறுதல் 15 ஆண்டுகள். மாநில கணக்காயரால் வழங்கப்படும் பணிக்கொடை ஒப்பளிப்பு ஆணை எவ்வளவு காலம் வரை செல்லத்தக்கதாகும்? விடை 1 வருடம். மதிப்பீடுகள் எந்த குறைந்த அலகுடன் முழுமை செய்யப்பட வேண்டும்? விடை ரூபாய் 1000. ஒரு தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடு கீழே குறிப்பிட்ட எந்த காலத்திற்குள் காலாவதியாகிவிடும்? விடை ஃபினான்ஷியல் இயர், நிதியாண்டு முடிவில். வாக்குரிமை மூலம் செலவின கணக்கினை ஒப்புதல் அளிப்பது யார்? விடை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டப்பேரவை.
பொது கணக்கு குழு யாரால் அமைக்கப்படுகின்றது? விடை லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டப்பேரவை. மாநில வரவு செலவு பட்ஜெட் தயார் செய்யும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? விடை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை. இரண்டு மாநில அரசுகளில் பணிபுரிபவருக்கு ஓய்வூதியம் எவ்வாறு வழங்குவது? விடை இரண்டு அரசுகளும் மேற்கொண்ட ஒப்பந்தப்படி. இருபது வயது முடித்த திருமணமான பெண் குடும்ப ஓய்வூதியம் பெறும் தகுதியை இழப்பார். அந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்கேங்க. ஆம், அந்த கூற்று சரியான கூற்று தான். உயர்கல்வி விடுப்பினை ஒப்பளிப்பு செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? விடை கவர்மெண்ட் அரசு. ஒரு மாவட்ட கருவூலத்தின் இரட்டை பூட்டுச் சாவிகளுள் ஒரு மாற்றுச் சாவி கருவூல அலுவலரை தவிர்த்து பின்வரும் அலுவலர் யாரிடம் வைத்திருக்கப்படும்? விடை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது. கீழ்கண்டுள்ள எந்த வகையானது ஊதியத்தில் சேராதுன்னு கேட்டிருக்காங்க. டிராவலிங் அலவுன்ஸ் டிஏ பயணப்படி ஊதியத்தில் சேராது. மாவட்ட ஆட்சியர் வேண்டுதலின்படி கீழே குறிப்பிட்டுள்ள எந்த இனத்திற்கு பணம் கருவூல அலுவலரால் வழங்கப்படலாம்? விடை இயற்கை பேரிடர் காலங்களில் மட்டுமே. செலுத்துச் சீட்டின் 3 நகல்களின் பயன் யாது? விடை செலுத்துச் சீட்டின் 3 நகல்களின் பயன் யாது? ஒன்று ரெமிட்டர் காப்பி, ட்ரெஷரி காப்பி, டிபார்ட்மெண்ட் காப்பி. செலுத்துபவர் கருவூலம் துறை. தற்காலிக ஒப்பளிப்பு காலாவதியானால் துறைத் தலைவர் சான்றின் பேரில் எத்தனை மாத ஊதியம் அனுமதிக்கலாம்? விடை 3 மாதங்கள். நம்பர் ஸ்டேட்மெண்ட் எண் அறிக்கை தயார் செய்வது எதற்கு உதவியாக இருக்கும்? விடை அடுத்த நிதியாண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடு. மூன்று மாதம் கடந்து சமர்ப்பிக்கப்படும் பயணப்பட்டியல் எத்தனை சதவிகிதம் கழிக்கப்படும்? விடை ரிஜெக்டட் தான், நிராகரிக்கப்படும். பணம் செலுத்துபவர் செலுத்துச் சீட்டில் குறிப்பிட வேண்டியவை எவை? விடை தொகை, காரணம் மற்றும் கணக்கு தலைப்பு. இது மூன்றுமே ரொம்ப முக்கியமானது. கருவூல அலுவலர் தன் விருப்பப்படி அரசு துறைக்கு பணம் கொடுப்பு செய்யலாமா? விடை ஒப்பளிக்கப்பட்ட ஆணையின் பேரிலும் விதிகளின் படியும் மட்டுமே. மாநில கணக்காயர் வழங்கிய ஓய்வூதிய கொடுப்பானை தொலைந்து போனால் நகல் கொடுப்பானை வழங்குபவர் யார்? விடை ட்ரெஷரி ஆபீசர், கருவூல அலுவலர். கீழ்கண்டவற்றுள் பணி ஓய்வூதிய பலனில் தகுதி இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரண்டர் ஆஃப் ஏர்ன்டு லீவ் சேலரி, விடுப்பு ஒப்படைப்பு சம்பளம். பொது கணக்கு குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? விடை 1 வருடம்.
அலுவலக கணக்கு ஒத்திசைவு கால அளவு எவ்வளவு? விடை மாதம் ஒரு முறை. காணாமல் போனவரை இறந்தவராக அறிவிக்க வேண்டியவர் யார்? விடை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். ஒப்புதல் வழங்கி 3 ஆண்டுகளுக்கு மேல் உரிமை கோராத ஊதிய நிலுவையை யார் ஒப்பளிக்க வேண்டும்? விடை 3 ஆண்டுக்கு மேல் தாமதம் துறைத் தலைவர் ஒப்புதல். துறைத் தலைவர் தான் ஒப்புதல் கொடுக்கணும். அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போன்றவர்களின் பயணப்படி சமர்ப்பிக்க வேண்டிய கால அளவு எவ்வளவு? விடை 12 மாதங்கள். விடுப்பில் இருப்பவர் அல்லது பணியில் இருப்பவர் இறப்பின் ஊதியம் உரிமை கோர வேண்டிய நாள் எது? விடை இறப்பு நாள் வரை. மாவட்டத்தின் கருவூலத்தின் தலைவர் யார்? விடை மாவட்ட கருவூல அலுவலர். ஒழுங்கு நடவடிக்கை நடப்பில் இருக்கும் பொழுது விருப்ப ஓய்வு மனுவினை ஏற்கலாமா? விடை ஒழுங்கு நடவடிக்கை எதுவாயினும் விருப்ப ஓய்வு இல்லை. ஓய்வூதியம் தாமதம் நேர்வுகளில் தற்காலிக ஓய்வூதியம் அனுமதிக்கும் அலுவலர் யார்? விடை பட்டியல் வழி ஊதியம் பெறுபவருக்கு அலுவலக தலைவரும், தானே பணம் பெறும் அலுவலருக்கு துறைத் தலைவரும், துறைத் தலைவருக்கு அரசு. விருப்ப ஓய்வு பெற்றவர் மீண்டும் அரசு பணி ஏற்பின் அவரது ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை விருப்ப ஓய்வு நாளன்று பெற்ற ஊதியம் மற்றும் ஓய்வூதிய தொகையை விட அதிகமாக கூடாது. ஐந்தாண்டுகள் முறையான பணி முடித்த அடிப்படை பணியாளருக்கு தகுதியான ஈட்டிய விடுப்பு நாட்கள் எவ்வளவு? விடை அரையாண்டிற்கு 15 நாட்கள் முன்னிருப்பு. ஈட்டிய விடுப்பு ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் வரவு வைக்க முடியும்? விடை 240 நாட்கள். 240 days. திருத்திய மதிப்பீடு என்பது எதற்காக? விடை நடப்பாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை நெறிப்படுத்தவும் அடுத்த நிதியாண்டின் பட்ஜெட் தயாரிக்கவும் உதவும். பணிக்கொடை கொடுப்பு யார் செய்ய வேண்டும்? விடை ட்ரெஷரி கருவூலம். பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் ஓய்வூதிய கொடுப்பானை எத்தனை நகல்கள் கொண்டது? விடை 2 நகல்கள். விருப்ப ஓய்வில் செல்பவருக்கு கிடைக்கும் பயன்கள் யாவை? விடை அனைத்து பயன்களுமே கிடைக்கும். செலவினம் மேற்கொள்வதற்கான காரணிகள் யாவை? விடை நிதி ஒதுக்கீடு மற்றும் தகுதியான அலுவலரின் ஒப்புதலாணை. சந்தேகத்திற்கிடமான உரிமை கோரிக்கையை யாருடைய அறிவுரையின்படி கருவூல அலுவலர் ஒப்பளிக்கலாம்? விடை இயக்குனர், கருவூலம் மற்றும் கணக்குத்துறை. மாவட்ட கருவூலத்தில் 2 பூட்டு முறையில் 2 சாவிகள் யாரிடம் இருக்கும்? விடை கருவூல அலுவலர் மற்றும் பொருளாளர்.
ரத்து செய்யப்பட்ட காசோலை என்றால் என்ன? விடை: செல்லத்தகாத காலம் கடந்த காசோலை. தண்டனை காலத்தில் தேர்வு நிலை வழங்குவது எவ்வாறு? விடை: தண்டனை காலம் முடிந்த பின் வழங்க வேண்டும். அரசு விடுமுறைகளை எவ்வாறு ஈட்டிய விடுப்புடன் சேர்த்து இணைக்கலாம்? விடை: முன் இணைப்பாகவும் பின் இணைப்பாகவும். தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவருக்கு தலைமையகம் எது? விடை: தற்காலிக பணி நீக்க ஆணையில் குறிப்பிடும் இடம். மூலதன கணக்கு வகைப்பாடு என்ன? விடை: அரசு சொத்து மதிப்பை கூட்டும் செலவினம். மைய அரசுக்கு மாநில அரசு வழங்கும் நிதி என்ன? விடை: நேரடி செலவினம். டிஸ்மிஸ் அல்லது ரிமூவல் செய்தால் கிடைக்கும் ஓய்வு பலன்கள் என்ன? விடை: எந்த பயனும் இல்லை. சரியாக 5 ஆண்டு பணி முடித்த தகுதிகாண் பருவம் முடித்தவருக்கு தகுதியுள்ள மருத்துவச் சான்றின் பேரிலான ஈட்டா விடுப்பு எத்தனை நாட்கள்? விடை: 180 நாட்கள். UEL on MC 180 நாட்கள். ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் பொழுது தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவர் இறந்தால் ஒழுங்கு நடவடிக்கை என்னவாகும்? விடை: குற்றச்சாட்டு விலக்கிக் கொள்ளப்படும். எவ்வளவு மணி நேரம் சிறையில் இருந்தால் ஒரு அரசு ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம்? விடை: 48 மணி நேரத்திற்கு மேல். வழக்கமான ஆண்டு ஊதிய உயர்வு பெற விண்ணப்பம் தேவையா? நாட் நெசசரி, தேவையில்லை. ஓய்வு பெற்ற மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு ஓய்வூதிய கொடுப்பு யார் வழியாக மாற்ற வேண்டும்? விடை: மாநில கணக்காயர் வழி. அனைவருக்கும் மிக்க நன்றி.